வியூவர்ஸ், வெல்கம் டு AAVA லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகனட் மட்டன் சுக்கா. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி ஒரு மீடியம் பீஸ், பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகாய் 3, எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய், அதை இந்த மாதிரி சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் 250 கிராம் எடுத்திருக்கேன். மட்டன் ஆல்ரெடி நான் குக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நிறைய ரெசிப்பியில் மட்டன் எப்படி நான் குக் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு பெரு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஆயில் முதல்ல விட்ட உடனே தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் அதை மறந்துட்டேன், அதனால தான் இந்த டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஆயில் விட்ட உடனே இந்த தேங்காய் சில்லை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நாம் அந்த தேங்காவை எடுத்துடலாம். தேங்காவை தனியாக ஒரு பவுலில் எடுத்துட்டேன்னா இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நாம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நாம் அதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம்.
அந்த மசாலா வாசனை போகிறது வரைக்கும், அதாவது அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த மசாலா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் வேக வச்சு வச்சுருந்தா மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மட்டன்லேயும் அந்த மசாலா நல்லா பிடிக்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ நாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்த உடனே நல்ல ஸ்மெல் வரும். இப்போ ஓரளவு அந்த மட்டன் வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் சில்லை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தேங்காவும் அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் நல்லா அந்த ஆயிலோட இதில் ஃப்ரை ஆகி அப்படியே வரும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சைடில் எல்லாம் அந்த ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நார்மலாக நீங்கள் மட்டன் சுக்கா சாப்பிட்றத விட இந்த தேங்காய் சேர்த்த இந்த மட்டன் சுக்கா சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் போடுறேன். போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எம்மியான கோகனட் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மட்டன் கூட அந்த தேங்காயும் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் அப்படியே முழுசாக கரெக்டாக இருக்குது பாருங்கள், உடையாமல். அங்கங்கே அந்த தேங்காய் சில்லும் தெரியுது. அது கூட அந்த கோட்டாய் இருக்கிற அந்த மசாலாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து புலாவ் கூடயும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் இது செய்யும்போது அன்னைக்கு மட்டன் ஸ்டாக் வெஜிடபிள் புலாவ் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு காம்போ தான் இதை பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி மட்டன் ஸ்டாக் வெஜ் புலாவ் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மட்டன் சுக்கா செய்யும்போது அந்த மட்டனோட சூப்பை எடுத்து நீங்கள் வந்து இந்த மட்டன் சூப் வெஜ் புலாவ் பண்ணலாம். அதுக்கு காம்போவாக இந்த சுக்கா சமைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பொட்டேட்டோ மட்டன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.